விநாயகன் 220. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மரலட்சுமி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு தொகுதி மறைமலை நகருக்கு உட்பட்ட நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சின்னக்கரை நின்னக்கரை ஏரி உள்பட 37 நீர்நிலைகள் உள்ளன. இந்நகரிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரிக்க ஏற்கனவே 2.20 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. தற்போது இத்திட்டத்தினை விரிவாக்கம் செய்ய கூடுதலாக அடிகளார் சாலையில் 11.43 MLD கொள்ளளவும், சட்டமங்கலத்தில் 4.49 MLD ஆகவும் மொத்தம் 15.92 MLD கொள்ளளவு கொண்ட புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க ரூபாய் 37.30 கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்த புள்ளிகள் 18/2/25 அன்று பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் பணி உத்தரவு வழங்கி பணிகள் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வரலட்சுமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மறைமலை நகராட்சியானது 58.08 சதுர கிலோமீட்டரில் உள்ளது. இங்கு 21 வார்டுகள் உள்ளடக்கிய பகுதியாகும். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த பகுதியினுடைய மக்கள் தொகை 81,81,361 ஆகும். தற்போது தொழிற்சாலைகளின் வளர்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களின் பெருக்கத்தால் புதிய குடியேற்றங்களினால் இந்த நகராட்சி பகுதியானது நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 6 வார்டுகளுக்கு மட்டும் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. தற்போது மீதமுள்ள 15 வார்டுகளுக்கும் 11.43 MLD கொள்திறன் கொண்ட புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தமைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மறைமலை நகராட்சி பகுதியில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு மகளிர் பூங்கா அமைத்து அதில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய பூங்கா அமைப்பது என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் மிக முக்கியமாக மாலை நேரங்களிலே வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்காக பூங்காக்கள் அங்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் அமைத்து கொண்டு வருகிறோம். அதற்காக நிதியை தனியாக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே செங்கல்பட்டு அவர் மறைமலை நகராட்சியிலே தேவையான இடம் இருக்குமானால் உடனடியாக புதிய பூங்கா அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வரலட்சுமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த முன்பு குறிப்பிட்ட இந்த நின்னக்கரை ஏரியானது நகராட்சியினுடைய மத்திய பகுதியில் நகருடைய மையப்பகுதியில் உள்ளது. அது கிட்டத்தட்ட 40 ஏரிகள் உள்ளது அந்த மறைமலை நகர் பகுதியில். அதில் மிகப்பெரிய ஒரு 110 ஏக்கர் கொண்ட மிக பிரதான ஏரிகளில் ஒன்றானது இந்த ஏரி. அதுவும் மிகவும் பழமை வாய்ந்த ஏரியாகும். இந்த ஏரியினை தூர்வாரி அந்த ஏரி கரையை பலப்படுத்தி மதகுகளை சீரமைத்து கரையை பலப்படுத்தி அந்த கரை மீது நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து பக்கவாட்டில் மின் விளக்குகள் மற்றும் CCTV கேமராவும் அமைத்து அந்த சாலை ஓரமாக பூங்காவினையும் புனரமைப்பு செய்ய ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஏரியினை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிர்வாக அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் வழங்கிடுமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, மேலும் எனது தொகுதியில் மறைமலை நகர் மற்றும் செங்கல்பட்டு 2 நகராட்சி பகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய தொகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நம்முடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லை நீங்களாக 3898 நீர்நிலைகள் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி, செங்கல்பட்டு, மறைமலை நகர், மதுராந்தகம், மாமல்லபுரம் மற்றும் நந்திவரம், கூடுவாஞ்சேரி ஆகிய 5 நகராட்சிகளும் மற்றும் அச்சரப்பாக்கம், இடைக்கலி நாடு, கருங்குழி, திருப்பூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் ஆகிய 5 பேரூராட்சிகளும் உள்ளன.
தாம்பரம் மாநகராட்சியில் 77 நீர்நிலைகள் உள்ளன. தற்போது 211.15 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க முதல் கட்டமாக 780 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நகராட்சிகள் செங்கல்பட்டு நகராட்சியில் 4 நீர்நிலைகள் உள்ளன. இதில் 76.26 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் நகராட்சியில் 3 நீர்நிலைகள் உள்ளன. இதில் 9.50 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மறைமலை நகராட்சியில் 37 நீர்நிலைகள் உள்ளன. இதில் 300.57 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பேரூராட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட 5 பேரூராட்சிகளில் மொத்தம் 190 நீர்நிலைகள் உள்ளன. இதில் கருங்குழி மற்றும் திருக்கழுக்குன்ற பேரூராட்சிகள் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. மேற்கண்ட திட்டங்கள் நிறைவடையும் போது சுத்திகரிக்கப்பட்ட நீர் மட்டுமே நீர்நிலைக்கு சென்றடையும். இதனால் நீர்நிலைகள் மாசடைவது முற்றிலுமாக தடுக்கப்படும். இத்தனை பணிகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நம்முடைய கடல்நீரை குடிநீராகும் திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உருவாக்கின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், இங்கிருந்து நேரடியாக சென்னை பிரதான சாலையில் திருச்சியை நோக்கி மதுரை நோக்கி செல்கிற சாலையில் இடதுபுறையிலும் மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரி செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் உள்ள குளவாய் ஏரி WRD நீர்வளத்துறையின் சார்பாக இருக்கிறது. அந்த ஏரியில் அத்தனை மருத்துவ கழிவுகளும் அத்தனை சாக்கடை தண்ணிகளும் அதுக்குள் வந்து விழுகிறது. நான் மாவட்ட ஆட்சியரிடம் சொன்னேன், அது ஏன் அப்படி இருக்கிறது, அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்போதுதான் இந்த நமது ரயில்வே லைன் புதிதாக போடுகிற போது கீழே அவர்கள் ஃபவுண்டேஷன் அமைக்கின்ற போது நீர்நிலை தண்ணீர் வடியாத அளவிற்கு உயரமான ஃபவுண்டேஷன் போட்டு விட்டார்கள். அதை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக டிஆரிடம் கேட்கிறோம். எங்களுக்கு அந்த தண்ணீரை வடித்து தந்தால் புதிதாக ஏரியை சுத்தம் செய்து நல்ல நீரை கொண்டு வர சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம். டிஆர்எம் அதற்கான அனுமதியை தர மறுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இப்போது சிஆர்ஆர்டி மூலமாக சென்னையில் இருக்கிற சிஆர்ஆர்டி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எப்படி அடையாறு ப்ராஜெக்ட் எடுப்பதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் முக்கியமான நீர்நிலைகளை எடுத்து அதை சுத்தம் செய்து அது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அங்கு நடைபாதைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து அதை சுத்திகரித்து நீர் தருகிறது போல கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஏரிகளை எடுத்திருக்கிறோம். அந்த ஏரியில் சென்னையை தவிர அதில் செங்கல்பட்டில் ஒரு ஏரியை இப்போ மறைமலைநகர் ஏரியை மாண்பு உறுப்பினர் சொன்னது போல அதையும் அந்த சிஆர்ஆர்டியில் எடுத்திருக்கிறோம். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். மாண்பு உறுப்பினர் ராஜமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்க்காரப்பட்டி ஊராட்சியில் கொட்டணத்தான் ஏரி ஒன்று இருக்கிறது. அந்த ஏரிக்கு மாநகராட்சியினுடைய கழிவுகள் எல்லாம் அந்த பகுதிக்கு வருகிறது. அதனால் மக்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். அந்த தண்ணீரை திருமணிமுத்தாறுக்கு கொண்டு செல்ல அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அந்த கழிவுகளை திருமணிமுத்தாறுக்கு மற்ற சேலத்தில் நடுப்புற ஓடுற நதியில் திருப்பி விட சொல்கிறார். அங்கே இருக்கிற வீரபாண்டி ஏரியை சுத்தம் செய்து வீரபாண்டி ஏரியை கிட்டத்தட்ட அதுக்காக 100 கோடி ரூபாய் அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீரபாண்டி ஏரியில் அதில் கழிவுநீர் கலக்காத அளவிற்கு நீங்கள் சொன்ன ஏரியிலும் வருகிற போது 3 ஏரிகளை முதல் கட்டமாக எடுத்தோம். அதில் சேலத்தில் இருக்கிற 3 ஏரிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் போது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஏரிகளை சுத்தம் செய்து கழிவுநீர் கலக்காத அளவிற்கு ஏற்கிற பணி திட்ட மதிப்பீட்டில் இருக்கிறது. விரைவில் தொடங்கலாம். நிதிநிலைக்கு ஏற்ப அது தொடங்கப்பட வேண்டும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய கொள்ளளவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று தெரியாது. அது எவ்வளவு இருக்கிறது, அதில் மீண்டும் அதை கழிவுநீரை கொண்டு செல்கின்ற போது அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குமானால் அதை பற்றி ஆராயலாம். எனவே கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் அது சரியாக இருக்காது. எனவே நீங்கள் மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை உரிய முறையில் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருக்கே நல்ல விளக்கங்களை கொடுக்கும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக OSR லேண்டு நம்ம பிளாட் போடும்போது அது நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்துல தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம். யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் அதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம். புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம்.